உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய தீய விஷயங்களும் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி நிறைய அவங்களுக்காக நிறைய ஆலோசனைகள், நிறைய உதவிகள் உங்கள் லெவலுக்கு மீறி செய்யக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அதுக்கான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அதை பற்றி சில பேர் யோசிக்கிறதில்ல, கவலைப்படுறதில்ல. ஆனால் சில பேர் அதை யோசிச்சுட்டு கடைசியில் ஐயோ எனக்கு நான் அவங்களுக்கு இதை செஞ்சேன், அவங்க எனக்கு எதுவுமே செய்யலைன்னு வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த மீனராசி அன்பர்களாக இருக்கீங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் வருட கிரகங்களான சனி பகவானுடைய பயிற்சி, ராகு பகவானுடைய பயிற்சி, கேது பகவானுடைய பயிற்சி, குருவுடைய பயிற்சி. அப்போ இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சனி பயிற்சி தான் பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக கடந்த ஒரு 3 வருடங்களாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவானே. அந்த ராகு பகவான் உங்கள் ராசியிலே இருந்தனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல, மனக்குழப்பம், பொருளாதாரத்தில் நஷ்டம், பொருளாதாரத்தில் ஏமாற்றம், கடன் பிரச்சனை, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமான்ற குழப்பம், இருக்கிற வேலையில் நிறைய தொல்லைகள், நெருக்கடிகள், குடும்பத்தில் நிறைய சண்டை, முக்கியமாக கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், மன ரீதியான கருத்து வேறுபாடு, உடல் ரீதியான பாதிப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சிட்டிங்க. அந்த பிரச்சனை எல்லாமே குறையும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நான் எதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணனோ அதெல்லாம் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. காரணம் என்னன்னா, ராகு உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். அப்போ ஒரு சிந்தனை தெளிவாக இருக்கும், தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. இதில் தான் ஒரே ஒரு கண்டிஷன், 7.5 சனி ஆரம்பிக்குது. அப்போ அந்த 7.5 சனி வரைக்கும் எப்படி இருக்கணும்? தொழிலில் இருக்கிற விஷயத்தை அதிகமாக முயற்சி பண்ணுங்க. புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணுங்க. புதுசாக யோசிக்காதீங்க. புதுசாக யோசித்து வாய்ப்புகள் வரும், அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா வேணாமா, இதை செஞ்சால் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. எனக்கு 3 மாதத்துலேயே நான் போட்ட பணத்துக்கு ரிட்டர்ன் வந்துடும், 3 மாதத்துலேயே என் பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும், 6 மாதத்துலேயே என் பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும்னு நினச்சி கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா சேஃப். முக்கியமாக கடன் பிரச்சனை தான் அதிகமாகும் 7.5 சனியில். ஏன்னா வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது? பணம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும். அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கடன் கிடைக்கும். கடன் இதுக்காகவே பேங்க்கில் லோன் கிடைக்கும், வெளில யாராவது உதவி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் நடக்கும். அதில் மட்டும் மாட்டிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் உறுதியாக வெற்றி உண்டு, அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் வெற்றி உண்டு. அதேமாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்களை, வேலையை விட்டுட்டு தயவுசெய்து வேலையை தேடாதீங்க. வேலையை தேடிட்டு வேலை கிடச்சி அங்கே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே ரிலீவ் ஆகி சேர்றது ரொம்ப நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக வேலை கிடைச்சிடும், அதில் டவுட் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் மட்டும் கிடைக்காது. அப்போ எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கலாம், எப்படி சார் போகிறது? நீங்கள் முதல்ல வேலை ஜாயின் பண்ணுங்கள். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தால் நல்லதா இல்லையா? அப்போ அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா சிறப்பு. முதல்ல வேலையை ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் திறமையை பார்த்து அவங்களே அடுத்த வருஷம் நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ரைட் கேண்டிடேட்டாக இருப்பீங்க, ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் நீங்கள் ஒரு வேலையில் சேர்றது நல்லது. அதே போல் யாரெல்லாம் இடம் மாற்றம் செஞ்சு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வேறு ஸ்டேட் போகிறது, வேறு ஊர் போய் வேலை பார்க்குறது, வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, இது எல்லாமே செய்யுங்க.
இதை செய்யும்போது உங்களுடைய மனைவி குழந்தைங்களை கூட்டிட்டு போகாமல் போகிறது நல்லது. அவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குமா இல்லாமா தெரியாத கூட்டிகிட்டு போய் அங்கே மாட்டிக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் மாட்டிக்கூடாது. அதனால் நீங்கள் முதல்ல அந்த வேலை வாய்ப்பை வாங்கிக்கிங்க, அங்கே போய் செட்டில் ஆகுங்க, வேலை பாருங்கள், அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுக்கிறது நல்லது. இல்லை என் மனைவியோட தான் போகணும், என் கணவனோட தான் போகணும், எங்கள் அம்மாவோட தான் போகணும், அப்பாவோட தான் போகணுன்னா அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும். அங்கே போய் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரும். பொருளாதார ரீதியாவோ உடல் ரீதியாகவோ பிரச்சனை வரும்போது என்ன ஆகுனா, ஐயோ நம்ம இங்கே வந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்து திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் வந்துடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே போல் திருமண யோகம் இல்லாதவர்களுக்கு, நான் கல்யாணமே நடக்கலை சார், ஒரு 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 10 வருஷமாக ட்ரை பண்ணுறேன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது நீங்கள் எந்த மாதிரி பொண்ணாக பார்த்தாலும் சரி, ஒரு வரன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக உண்டு. அதேமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு முடிவு வரும். பிரிஞ்சு இருக்கவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலை உண்டு. இல்லை பிரிஞ்சே ஆகணும் சார், வேறு வழியே இல்லை, நான் எனக்கு ஒத்து போகாத கணவர், ஒத்து போகாத மனைவி அப்படின்னு நினச்சா கூட அதற்கு ஒரு முடிவு தீர்வு உறுதியாக வரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலனாக இருக்க போகுது. வீடு வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம், இடம் வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு போக போகிறாரு. ஆனால் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலை உண்டு. ஆனால் அதில் என்னன்னா அதிகமாக கடன் போகாதீங்க. இந்த 7 சனி காலத்தில் என்ன ஆகும்னா, ஒரு வீடு வாங்கும்போது ஒரு பெரிய வீடாக வாங்கிட்டா என்ன, வாங்கும்போது நல்ல இன்டீரியர் பண்ணிட்டா என்ன, இப்படின்ற யோசனைகள் உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுப்பாங்க, வெளியில் இருக்கவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை மட்டும் பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்டில் தான் வீடு வாங்கணும், இதுதான் என்னுடைய இன்கம், இதில் தான் நான் இவ்வளோ லோன் கட்ட முடியும், இதில் தான் என்ன வீடு வாங்க முடியும்னு நினச்சி பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருக்க போகிறீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இடம் விற்க முடியாமல், வீடு விற்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வு வரும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, வர்ற ரேட்டு கண்டிப்பாக வரும். அந்த ரேட்டில் விற்றுட்டு நீங்கள் உங்களுடைய காஸ்ட்டை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து வெளில வந்துடுங்க. ஏன்னா 7 சனி நடக்குன்றதை மட்டும் மறந்துடாதீங்க, அதில் டவுட்டே வேண்டாம். 1. 2வது, இந்த காலகட்டத்தில் அம்மா மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கும். அம்மா மூலியமாக உங்களுக்கு நிறைய பயன்கள் உண்டு. அவங்க மூலியமாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா அதை ஒத்துக்கிட்டு அதுபடி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்து விதமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குலையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் போகிறாரு. எதிரியே வந்து எதிர்க்க நின்னா கூட காலில் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவு வரும். அது இடம் சம்பந்தமாகவோ, வீடு சம்பந்தமாகவோ, தொழில் சம்பந்தமாகவோ, கணவன் மனைவி உறவு சம்பந்தமாகவோ, இல்லை பூர்வீக சொத்து எந்த விதமான உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. நிறைய வாய்ப்புகள் வருதுன்னு எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் ஒவ்வொன்றா கேஸ் டு கேஸஸ் பேசிஸில் நீங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்தது போகிறது, அதை முடிச்சுட்டு அடுத்தது போகிறது நல்லது. மொத்தத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. நான் என்னெல்லாம் நெகட்டிவ் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் பார்த்துங்க, எதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் பாசிட்டிவை நோக்கி பயணம் பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி உண்டு. ஏமாற்றம் குறைவு. கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற் போல் திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை, சனி திசை, ராகு திசை, கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோக பலன் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.